ஏதாச்சும் உடம்பு சரியில்லை, இல்லை பலவீனமாக இருக்குது அப்படின்ட்டு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் இதெல்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்கள், இந்த மாதிரியான நல்ல சத்துள்ள சாப்பாடாக சாப்பிடுங்க, டெய்லி வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்கள் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும்னு ஒரு சில அறிகுறைகளை சொல்லுவாங்க. அதை நம்ம கடைப்பிடிச்சு நம்ம நடந்தோன்னா நம்மளோட ஆரோக்கியமும் நலமாக இருக்கும். இதே மாதிரி தாங்க நம்மளோட வாழ்க்கையில் ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னு நம்ம கேட்டு அதன்படி நடக்கும் போது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி, உலக பிரகாரமான வாழ்க்கையும் சரி, நல்ல ஆரோக்கியமாக ஆசீர்வாதமாக இருக்கும். வேதத்தில் பாருங்க, யாத்திரையாகமம் 15:26 போட்டிருக்கு, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்துக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார்னு வேதத்தில் போட்டிருக்கு. ஆமாங்க, ஈசப்பா தான் நம்மளுக்கு டாக்டராக இருக்காரு. ஈசப்பாவோட பாதத்தில் அமர்ந்து ஒவ்வொரு நாளும் ஈசப்பா நான் எப்படி நடக்கணும், என்ன செய்யணும், எது செய்யணும்னு நீங்கள் ஏசப்பாவோட சித்தத்தை அறிந்து அவரோட சத்தத்தை கேட்டு நீங்கள் செய்யும் போது, அவருக்கு பிரியமா நீங்கள் நடக்கும் போது எந்த வியாதியும் உங்களுக்கு வராதபடி தேவன் உங்களை பாதுகாப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால டெய்லி தேவனிடத்துல கேட்டு அவர் சத்தத்தை கேட்டு அவர் சித்தத்தின்படி நடங்க, ஆசீர்வாதமான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். When you go to the doctor for any kind of sickness or weakness, the doctor will advise you to take nutritious food and follow diet and exercise daily. If you follow this every single day, you will be healthy. Likewise, in our life, if we listen to the sound of our God and if we walk by His commandments, if we walk by His will, we will be healthy. Our spiritual life as well as our worldly life will be blessed and healthy. Look what the Bible says in Exodus chapter 15 verse 26. He said, if you listen carefully to the Lord your God and do what is right in His eyes, if you pay attention to His commandments and keep all His decrees, I will not bring on you any of the diseases I brought on the Egyptians, for I am the Lord who heals you. Yes, our Lord is our healer. He is our doctor. So when you listen to His words carefully and you walk by His will, and if you pay attention to His commandments and if you follow His instructions, He will not allow any disease to touch you and He will bless you. So spend some time with our God every single day and ask Him what you have to do that day. Ask for His guidance and ask what will He has for you, and walk by His instruction so that you can stay away from all the disease and bad things that the Satan has planned for you. So hold on to God, listen to Him, walk by His will and live a blessed and healthy life. God bless you all. Have a blessed day. Amen.